வணக்கங்க. என் பேர் என் கோமதி. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் இருந்து பேசுகிறேங்க. புதன் சந்தையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அம்பாள் ஃபியூல் ஏஜென்சி அப்படிங்கிற நிறுவனத்தை நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து நடத்தி வரோம். இன்றைக்கி எம்எஸ்எம் அப்படிங்கிற ஒரு டிப்பர் எங்கள்கிட்ட டீசல் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த வண்டி வந்துச்சு. காலையில் அந்த வண்டி வந்துச்சு. கொஞ்சம் பேமெண்ட்டு பிரச்சனை இருந்துச்சுங்க. அது நாங்கள் பேமெண்ட்டு கொடுத்துட்டு அடிங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை, அந்த பழைய பேமெண்ட்டு நாளைக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், இன்றைக்கி அமௌண்ட்டு போட்டுட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அடிச்சுக்க சொன்னோம். ஒரு 10 லிட்டர் அடிக்கும் போதே டீசல் வரல, நாசு இல்லை, வெறும் ரீடிங் மட்டும்தான் ஓடுது அப்படின்னு டிரைவர் எங்ககிட்ட சண்டை போட்டார். அதுக்கு நான், மேனேஜர் பொண்ணு, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் போய் டீசல் நாங்கள் அளந்து காட்டுறோம், அளவு சரியில்லை அப்படின்னா நாங்கள் அளந்து காட்டுறோம், அளவில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி ஓனர் யாரோ அவங்கள வர சொல்லுங்கன்னு வண்டியை நிறுத்தி வச்சுருந்தேன். அவங்க ஓனர் வர சொன்னதுக்கு நம்ம புதுச்சத்திரம் ஒன்றியம் ஜெயபிரகாஷ் அவர் உள்ளே திடீர்னு அராஜகம் பண்ணிட்டு யாரா என் வண்டிக்கு கல்லெல்லாம் வச்சது அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணிவிட்டு எல்லாருக்கையும் அடிக்க வந்துட்டார். வாகனம் அவருடையதுமா? அந்த அவர் கேட்டார், ஜெயபிரகாஷ் கேட்டார்ல, அந்த வண்டி அவருடையதா? அவருடையது இல்லை. சரி, அவர் முன்ன பார்த்துருக்கீங்களா? அவர் ஒன்றியத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது வரைக்கும் அவர் இது உள்ள அடிச்சதே கிடையாது. இல்லை, அவருக்கு ஏதாவது வேற எந்த வகையிலாவது முன்னாடி ஏதாவது விரோதம் உங்களுக்கு அவருக்கும் ஏதாவது? இல்லை, அந்த மாதிரி எந்த விரோதமே எங்களுக்கு அவருக்கும் எதுவும் கிடையாது. அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. வண்டி வேற ஒருத்தரோடது. இவர் நான் ஒன்றியம் இங்கே இந்த ஊரில் நீங்கள் வேற ஊர்லேருந்து இந்த ஊரில் தொழில் பண்ணுறீங்க, என்னை மீறி எதுவுமே பண்ண முடியாது, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், நான் அது ஒன்றியம் அப்படின்னு சொன்னாவே நான் என்ன சொல்கிறவங்களோ டிரைவர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணி விடணும் அப்படின்னு மிரட்டுறாரு. இல்லைன்னா உங்களால் தொழில் பண்ண விட மாட்டேன், தொழில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மிரட்டுறாருன்னா என்ன மாதிரியான மிரட்டல் அவர் கொடுக்குறாரு? தொலைச்சி போடுவேன், யாரும் இங்கே இருக்க முடியாது, எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இல்லை, உங்களுக்கு தொழில் நடத்துறதுக்கு விடாமல் ஏதாவது இடர்பாடு, ஏதாவது ஆளுங்களை வேலை செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டுறதோ, அல்லது வெளியிலேருந்து வாகனம் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறதோ, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாரா? இன்னைக்கு இந்த மாதிரி எப்படி உங்களை நீங்கள் தொழில் பண்ணிடுவீங்கன்னு வண்டி வேறு டிப்பர் வர சொல்லி குறுக்க போட்டு 2 மணி நேரம் என் தொழிலை இன்றைக்கி பாதிக்க வச்சுட்டாங்க. 2 மணி நேரம் என் தொழில் இன்றைக்கி நடக்கலை. அதுக்கப்புறம் தான் பேசி நான் கலெக்டருக்கு ஃபோன் போட்டு அதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் அடித்து அவங்கெல்லாம் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு அளவு கூட பார்க்காம எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஏற்கனவே என்ன பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது வர வேண்டியது நிற்குது? பேமெண்ட் வரணும். ஆனால் அவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அந்த எம்எஸ்எம் அவரு தான் வரணும். அவருக்காக இவர் உங்களை மிரட்டிட்டு போறாரு. அவர் ஒருவேளை அவங்களுடைய கான்ட்ராக்ட்ல அவங்களுடைய பாதுகாப்புல அந்த வண்டி ஓடிட்டு இருக்குதா? அது தெரியலைங்க, அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு அவரை தெரியவே தெரியாது. எம்எஸ்எம்ங்கிறவர் அவரு தான் தெரியும். அவரு தான் வராரு, அவரு தான் வரவு செலவு பண்ணுறாரு, அவர்கிட்ட தான் பேசுகிறோம். ஆனால் இவரை இன்னைக்கு இந்த மாதிரி என்னுடைய ஒன்றியத்தில் நான் தான் பண்ணுவேன், நான் தான் சொல்லுவேன், நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும், இல்லைன்னா இங்கே தொழில் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இதை இப்படி மிரட்டுறாரு. நாளைக்கு நாங்கள் அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்தாரா? இல்லை, கட்சிக்காரங்க ஒரு 20-30 பேர் எல்லாம் கூட்டி ஃபோன் அடிச்சு எல்லாரும் பங்கில் ஒரு 20-30 பேர் வந்துட்டாங்க. வந்தவங்களும் உங்களை மிரட்டினாங்களா? எல்லாருமே சண்டைக்கு வராங்க, எல்லாரும் மிரட்டுறாங்க. அது எல்லாருமே ஒன்றியத்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. எனக்கு யாருமே நிற்கல. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.